ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை சார்பாக மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மொத்தமாக 15 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் ஒதுக்கிட்டாங்க. அதில் எல்லாருக்குமே பிரித்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கடைசி தேதி ஜூலை 31, 2026. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். அதாவது எவ்ரி இயர் இந்த கல்வி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. ஸோ 15 லட்சம் பெருமானம் உள்ள உதவித்தொகை அவரோட தகுதிக்கு ஏற்ப பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நிபந்தனை என்ன அப்படின்னா, 2026, 27 கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்றுள்ள கல்வி நிலையத்தில் சேர்ந்து படித்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ 2026, 27 இந்த கல்வியாண்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும். அதுக்கான போனஃபிட் கம்பல்சரி தேவைப்படுங்க. ஸோ +1, +2 பாலிடெக்னிக், அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு, பட்ட மேல் படிப்பு ஆகிய வகுப்புகளை ஏதேனும் ஒன்றில் பயில்பராக இருக்க வேண்டும். ஆராய்ச்சி மாடலில் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் +1லேருந்து அதுக்கு மேலே என்ன படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இதழியல், விஷுவல் கம்யூனிகேஷன், பொது தொடர்பு, தொழில் மேலாண்மை ஆகிய பட்ட மேல் படிப்புகளுக்கு சில உதவித்தொகைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ பட்ட மேல் படிப்பு ஆராய்ச்சி மாணவரெனில் கடைசியாக எழுத பரீட்சையில் குறைந்தபட்சம் 80% மதிப்பெண் எடுத்திருக்கணும். +1, +2 பாலிடெக்னிக் அப்படின்னா நீங்கள் கடைசி எழுதின தேர்வில் 90% மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 1,50,000 ரூபாய்க்கு குறைவான வருட வருமானம் உடைய குடும்பத்தை சார்ந்து மட்டுமே அப்ளை பண்ணலாம். ஸோ 1,50,000 ரூபாய் குடும்ப ஆண்டு வருமானம் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போதும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி மாணவர்கள் தமது கைப்பட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்காத டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஜெராக்ஸ் மட்டுமே அட்டாச் பண்ணி கீழே உண்மை நகல் அப்படின்னு எழுதி அனுப்பணும். தபால் மூலம் மட்டுமே விண்ணப்பத்தை அனுப்பும், கொரியரில் அனுப்பக்கூடாது. தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே தகவல் தெரிவிக்கப்படும். மற்றபடி கடிதம் போக்குவரத்து கிடையாது. ஸோ இதான் தான் இன்ஃபர்மேஷன். உதவித்தொகைகளை பெற மாணவர்களை தேர்ந்தெடுப்பட அறங்காவலரை முடிவு செய்வாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முடிவு தேதிக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஸோ அதனால் இதான் உங்களுக்கான நிபந்தனை கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க. இதான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பி வைக்கிற மாரி இருக்கும். டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போனஃபிட்டு நகல் இணைக்கணும். அதுக்கப்புறம் வருமான வரி சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதெல்லாமே அட்டாச் பண்ணி இவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்ப பாருங்கள். நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தமிழகத்தில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனால் நீங்கள் படிக்கிறீங்க 11th, 12th காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே இந்த ஸ்காலர்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.